இப்போ ஊருக்குள்ள ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை, அது பேசியே சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று தலைபோகிற பிரச்சனை, அதை தான் முக்கியமான வேணியமே கவனத்தில் வச்சு பேசணும். அப்படிப்பட்ட பிரச்சனையை தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு பேசியிருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். இப்போ சுதந்திர தின கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிலாம் ஏற்றி அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திக்கிறாரு நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஊரில் இப்போது நம்ம தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அதை பற்றி நம்ம திமுக அரசுக்கிட்ட பேசுகிறோம். அதை இப்போ நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக அந்த பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க, அதை பேசலாம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேசத்தின் பிரச்சனையாக ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசியிருக்கார். அது என்ன பிரச்சனை, என்ன பேசுகிறார், அதை பற்றி பார்த்துருவோம் வாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஆணையின்படி அகற்றினார்கள் என்று சொன்னபோது கூட, உயர்நீதிமன்றம் ஆணையிட்டாலும் தாயில்லத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தூய்மை பணியாளர்களுக்காக காங்கிரஸ் பேரியக்கம் தன் குரலை பதிவு செய்திருக்கிறது. நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் 7 திட்டங்களை, பொன்னான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். அவர்களுக்கு வீடு கட்டி தருதல், அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காப்பீட்டு உரிமை, பணியில் இருந்தால் 10 லட்சம் ரூபாய், காலை உணவு, அவருடைய பிள்ளைகளுக்கு மேற்படிப்பை படிக்கும் செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய ஊதிய வரம்பை உறுதி செய்ய வேண்டும், பணியுடைய வரம்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். அவங்களுக்காக குரல் கொடுக்கல, அந்த மக்களை போய் சந்தித்தோம், அவங்களோட உட்காந்து உரையாடணும். தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம். இது வேற, நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளும் பிரச்சனை. நாளைக்கே கூட அறிவிப்பு வரலாம், அவர்கள் பணி நிரந்தரம் செய்வார்கள், அவர்கள் கேட்கும் சம்பளத்தை கொடுப்பார்கள். ஆனால் அடி வயிற்றில் கையை வைக்கிறார்கள், அதை பற்றி தான் பேசுகிறோம். என்னுடைய வாக்குரிமையை பறிப்பது என்ன நியாயம்? என் வாக்குரிமையை பறிக்கலாம், அது நியாயம் நீங்கள் சொன்னீங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. பண மதிப்பீட்டு மூலமாக, டிமானிசேஷன் மூலிமா என்னுடைய பணத்தை பறித்தீர்கள், என்னுடைய பேச்சுரிமையை பறித்தீர்கள். ஆனந்த் டும்டே முதல் நம்முடைய ஸ்டேன் சுவாமிகள் வரை சிறைப்படுத்தினீர்கள் பேச்சுரிமைக்காக. இப்போ இதோடைய வாக்குரிமையை பறிக்கிறீர்கள். இதுதான் இந்த தேசத்தில் உள்ள பிடித்திருக்க மிகப்பெரிய பிணி. இதை பற்றி தான் நீங்கள் சுதந்திர தினத்தில் பேசணும். நாளைக்கே ஒரு முடிவு எடுத்துடலாம், ஒரு ஜிஓ போட்டு தூய்மை பணியாளருடைய பிரச்சனை தீர்த்து வச்சுக்கலாம். அது இப்போ பிரச்சனை இல்லை. பேசி தீர்த்து கொள்ளும் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, வெட்டி தீர்த்து கொள்ளுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது. இது கூறு போடுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை, அதை பற்றி தான் பேசுகிறோம் நாங்கள். அடுத்தது அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார். இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த உடனேயே பிரிவினைவாதத்தை அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம மக்களுடைய மனசில் புகுத்திட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே அதை புகுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இப்போ இந்த கேள்வியை கேட்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி பேசுனதும் கேட்குறாங்க, ப்ளஸ் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்குள்ளே பிரிவினைவாதத்தை திணிச்சிட்டாங்க அப்போ இருந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கருத்தை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி பேசுனது கூட பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஆனால் சுதந்திரம் வாங்கினோன்னு பிரிவினைவாதத்தை இந்தியாவுக்குள்ளே புகுத்திட்டாங்கன்னு சொன்னாங்களே ஆளுநர் அவர்கள், அதுக்கு தான் பயங்கரமாக ரொம்ப காரசாரமாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். என்ன லெவலுக்கு பேசியிருக்காருன்னா, இவங்களுக்கு இதே வேலைங்க, இவங்களுடைய அஜெண்டாவே தான் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். அதுவும் குறிப்பாக ஆளுநர் அவர்கள் RSS கூட்டம் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். நவகாலியில் கலவரத்தை ஏற்படுத்துறது யாரு? இந்து முஸ்லீம் கலவரத்தை முன்னிருந்து எடுத்தது யாரு? இந்துக்களை கொலை செய்தது யாரு? மகாத்மா காந்தியடிகளை கொலை செய்து விட்டு அவர்களுடைய புனித தலைவர் என்று சொல்லுகின்ற நாதராம் கோட்சேவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இவர் மகாத்மா காந்தி இல்லை, இவர் முகமது காந்தி என்று சொன்னது யாரு? இப்போ பேசுகிற கும்பல் தானே, ஆளுநர் கும்பல் தானே பேசுச்சு. இதெல்லாம் இந்த வரலாறுலாம் தெரியுமா அவருக்கு? மகாத்மா காந்தியடிகளை இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்த தலைவரை கொலை செய்த பாதகர்கள் சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இதை யாரும் செவிசாய்க்க மாட்டாங்க.